ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஸோ கல்யாணம் ஆகி 12வது நாளில் ஷீ சேஸ், இல்லை எனக்கு அவனோட வாழ இஷ்டம் இல்லை. என்ன ரீசன்னு யாருக்கும் தெரியாது. உடனே அவங்க மாமனார் மாமியார் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அதோட புருஷனையும் அதில் சேர்த்துறான். அவன் எவ்வளோ முயற்சி பண்ணி அமெரிக்கா போகணும்னு படித்து கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கான். அதனால் எனக்கு என் பையன் இங்கே வேண்டாம் மேடம், வர வேண்டாம் மேடம். அந்த அம்மா கோர்ட்டில் வந்து நிற்கும் போதே கையெல்லாம் இப்படி நடுங்குது, அப்படியே கண்ணில் வேற தண்ணி. அந்த அம்மாவுக்கு பாவம். அவர் இங்கே வராமலே நம்ம வந்து ஒரு விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்யலாம். அது எப்படி மேம்? ஆளே வர சொல்ல போகிறேன்ல, கேளுங்க கொஞ்சம் பொறுமையாக. உள்ள வந்து ஆமாம், பத்திரிகை 21/12/2007 இதில் மேலேயே போட்டிருக்கோம். முதன்முறையாக வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் விசாரணை. 12 நாளில் என்னாச்சு மேம் அவங்களுக்கும்? ஒன்றும் இல்லை சார். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். வழக்கிய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் நம்முடன் இணைந்திருக்காங்க. அவங்கள வரவேற்கலாம். மேடம் வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா பிருத்திவி? நல்லா இருக்கு மேடம். என்ன எலெக்ஷன்லாம் இப்போ தான் முடிஞ்சு மேடம், எப்படி ரிசல்ட்லாம் எப்படி இருக்குது? ரிசல்ட் எல்லாம் மற்றது மாதிரி உடனே எல்லாம் வந்துடாது. இந்த பார் கவுன்சில் தேர்தல் ஒரு விசித்திரமான நடைமுறையை பின்பற்றுகிற ஒரு விஷயம். இது வந்து ஒரு 1.5 மாதம் ஆகும் எண்ணிக்கை எல்லாம் பார்க்க. பார் கவுன்சிலில் யார் நிற்கிறாங்களோ யாருக்கு முதல் ஓட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஷியல் ஓட்டு போடுங்க, முதல் வாக்குகளை தாருங்கள்னு கேட்பாங்க. அதனால் முதல் வாக்கு எல்லாம் எண்ணுவாங்க. அதில் யார் யார் அந்த கட் ஆஃப் வரைக்குமான ஓட்டு வாங்குகிறாங்களோ அவங்க ஜெயிச்சு வருவாங்க. அப்புறம் அதில் இருக்கிறவங்க வெளியே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு பின்னாடி 2, 3, 4ன்னு 23 ஓட்டு போடலாம். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே எண்ணப்படாது. அப்புறம் மற்றவங்களுக்கு 2வது நிலையில் ஓட்டு வந்திருக்கிறவங்க அது யாருக்கு போகுமோ அந்த மாதிரி வரும். அதனால் ஏறத்தாழ 1.5 மாதம் ஆகிடும். அதனால் நம்ம தேர்தல் முடிந்த பிறகு தான் இது முடியும்னு நான் நினைக்கிறேன். பேருக்கு பார் கவுன்சில் தேர்தல் சாதாரணமாக இருக்குது, அதில் இவ்வளோ நடைமுறை சிக்கல் இருக்குது. ஆமாம் ஆமாம், நிறைய இருக்குது. இந்த வாரம் என்ன மாதிரியான வழக்கு? இந்த வாரம் வந்து நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன், நான் முதல்ல நான் தான் இதில் வாங்கி கொடுத்தேன், ஆண்களுக்கு நஷ்ட ஈடு வாங்கி கொடுத்தேன், அல்லது முதல்ல இதை சொல்லும் போதெல்லாம் கூட சில விஷமிகள் வந்து நம்மளுடைய கமெண்ட்டில் போடுவாங்க, ஆமாம் இதுதான் பண்ணாங்களா அப்படின்னு. அதனால் இன்றைக்கி ஆதாரத்தோட ஒரு செய்தியை திரும்பவும் சொல்கிறதா இருக்கேன். இவர் வந்து டாக்டராக ரெட்லேண்ட் அப்படிங்கிற இடத்துல கலிஃபோர்னியாவில் வேலை செய்யக்கூடிய ஒருவர். பத்திரிகைகள் 3 பத்திரிகைகள் முன்னாடி வச்சுருக்கேன். 3 பேரும் 3 விதமான பேர்களை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் அந்த 3 பத்திரிகையிலேருந்து ஏதாவது ஒன்றுன்னு சொல்லி அவங்க பேர் ராஜான்னு நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா அவங்க பேர் நம்ம சொல்ல முடியாது அதனால். ஸோ ராஜானும் அவரை வந்து அவர் இருக்கிறது அங்கே இருந்தாலும் அப்பா அம்மா எல்லாருமே இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம ஊருக்காரவங்க. ஸோ பொண்ணு தேடுறாங்க. பொண்ணு தேடி ஒரு பொண்ணு கண்டுபிடிச்சி அதில் கல்யாணத்துக்கு பேசுகிறாங்க. பொதுவாகவே வந்து அமெரிக்காவிலிருந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆணை வந்து திருமணம் செய்து கொள்கிற பொழுது பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நான் இந்த வழக்கு நடந்தது வந்து 2007 அந்த தீர்ப்பு வந்திருக்கு சரிங்களா. அந்த சமயத்தில் உடனே கல்யாணம் பண்ணி அதில் கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, போய் போலி ஆகாத ஒரு கல்யாணத்தை பண்ணி அல்லது வீட்டில் 4 பேரை வச்சு ஒரு தாலியை கட்டிட்டு அது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த பத்திரிக்கையும் அதே மாதிரி ரெடி பண்ணி கொண்டு போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்துருவாங்க. எதுக்குன்னா அப்போ தான் சீக்கிரமாக வீசா கிடைக்கும். அதனால் சீக்கிரம் கிடச்சிட்டா 2 பேரும் சீக்கிரமாக போய் சந்தோஷமாக இருக்கலாம், வாழ்க்கையை தொடங்கலாமே அப்படின்னு. ஆனால் அப்போ அப்படி கிடையாது. நம்ம சொல்கிறது 2007 கதை. அதனால் என்ன பண்ணுறாங்க, போய் ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணுறாங்க, ஒரு கோவிலில் வச்சு கல்யாணம். அதுக்கப்புறம் இங்கே அசோகா ஹோட்டலில் வச்சு அந்த திருமணம் சிறப்பாக விமர்சையாக எல்லாமே நடக்குது. சந்தோஷமாக தான் ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் வழக்கமான எல்லாமே நல்லா இருந்தது. சரி, அப்போ இவர் சொன்னார் விசா கிடைக்கணும் இல்லையா, அதனால் நான் ஒரு வாரம் இருந்துட்டு, கல்யாணம் ஆகி ஒரு வாரம் இருந்துட்டு ஒய்ஃபோட அப்புறம் கிளம்பி நான் போகிறேன். டாக்டர் அப்படியெல்லாம் ரொம்ப நாள் லீவ் எடுக்க முடியாது அமெரிக்காவில். ஸோ நான் கிளம்பி போகிறேன், நான் விசாலாம் அப்ளை பண்ணுறேன்
அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீ இங்கே வந்துரு, என்ன வீசாங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்னென்னா கணவனுக்கு டிபெண்ட்டாக இருக்கிறதுக்காக ஒரு மனைவிங்கிற முறையில் வர்றதுக்கு ஒரு வீசா வாங்கலாம், அப்படி வாங்கலாம். இல்லை அமெரிக்காலாம் போறியல்ல, நீ போனாங்க வேறு ஏதாவது படிக்கலாமே, நீயும் வேறு டிகிரி வாங்கலாமேன்னு எல்லாம் சொல்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸு. அப்படின்னா ஸ்டூடெண்ட் வீசாவில் வர்றதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம், எந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். இதெல்லாம் பேசிட்டு தான் அவர் போகிறாரு. அவர் போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து ஒரு 2 தடவை 3 தடவை ஒரு மெயில் தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு மெயில் போடுறதே நிறுத்திடுச்சு. என்ன காரணம்னு எனக்கு புரியல. இந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருந்தா, யாருடைய, இந்த பையனுடைய அப்பா அம்மா வீட்டில் இருந்தா. ஆனால் அவளுக்கு அங்கேயும் மனசு ஒட்டலை. தப்பான பொண்ணு கிடையாதுங்க, நல்ல பொண்ணு தான், கல்யாணம் எல்லாரும் பார்த்து தான் பண்ணி வச்சது. ஆனால் திரும்ப அங்கே போவதற்கான அந்த அந்த ஒரு இன்க்ளினேஷனே வரலை அவங்களுக்கு. ஸோ இவ வந்து ஒரு 2 மெயில் எழுதுகிறா அவருக்கு, இந்த மாதிரி என்ன பண்ணலாம் எதுன்னு. அவர் சொல்கிறாரு, உனக்கு இந்த விசானா இந்த விசா வாங்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்டூடெண்ட் விசா, நீ ஏதாவது படிக்கிறதுனா சொல்லு, நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறமும் தொடர்பற்று போனது போல் இந்த பொண்ணு இருக்கா. 2வது இவங்க அப்பா அம்மா இருக்காங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட இருந்த கொஞ்ச நாள் கூட அப்பா அம்மாங்கிறவங்க மாமனார் மாமியார் முறைப்படி 2 பேரும் வயசானவங்க. அவருங்க அப்பா மாமனார் வந்து ரிட்டையர் ஆனவர், வேலையிலிருந்து ரிட்டையர் ஆன ஒருத்தர். ஸோ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடியவங்க கூட வாழ்கிறதுங்கிறது அவ்வளவு சுவையானதாக அந்த பொண்ணுக்கே இல்லை, போயிடுது. அம்மா வீட்டுக்கு போய்ட்றாங்க, திரும்ப இவங்க கூப்பிட்றாங்க, வாமா இங்கே வந்து ஒரு வாரம் இரு, அங்கே ஒரு வாரம் இரு, 2 பக்கம் வந்துட்டு இருந்தால் தானே எங்கக்கிட்டோம் எங்கள் குடும்ப பழக்கம் என்னன்னு தெரியும் அப்படின்னு. நீ கொஞ்ச நாள் தானே இருக்க போகிற எப்படி இருந்தாலும், அப்புறம் கலிஃபோர்னியா போயிடுவேன் டாக்டரோட அப்படின்லாம் சொல்லி தான் பார்க்குறாங்க. பட் சம்திங் ஆர் தி அதர் அவளுக்கு அந்த வீடு பிடிக்கல. ஸோ கல்யாணம் ஆகி 12வது நாளில் ஷீ சேஸ், இல்லை எனக்கு அவனோட வாழ இஷ்டம் இல்லை. என்ன ரீசன்னு யாருக்கும் தெரியாது. இந்த பையன் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டான பையன், இவனுக்கான ரிப்போர்ட்டெல்லாம் இருக்குது, ஏதாவது தப்பு இருக்குமோ அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்குறதுக்காக அதெல்லாம் கேட்டபோது அவர் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பியிருந்தார். இல்லை எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது, ப்ரில்லியண்ட்டாக இருக்கார், நல்ல ஷார்ப்பு விஷன், மற்ற ஒவ்வொரு விஷயமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இப்போவும் இருக்குது. ஸோ அவருக்கு என்னென்னா, அப்பா அம்மாவை மதிக்காமல் எங்கிட்ட வந்து வாழ்கிறதுல என்ன இருக்குது, முதல்ல நம்ம குடும்பம் என்ன தெரிஞ்சுக்கணும். ஒரு குறைந்தபட்ச ரெஸ்பெக்ட். உனக்கு அப்பா அம்மா எப்படியோ அதுதானே எனக்கும் அப்பா அம்மா. நான் வந்து உங்கள் அப்பா அம்மாட்ட நடந்துட்டேன் அப்படி சரியாக இருக்குமா? நீ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலாமில்ல, 1 வார்த்தை 2 வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். பேச்சுவார்த்தையே அற்று போயிடுது சார். ஏறத்தாழ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 12 நாள் தான் அவங்களுக்குள்ளற திருமணமானவர்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இல்லவே இல்லை. பையன் இருக்கிறதோ அங்கே, பொண்ணு கூப்பிட்டா இங்கே இருக்காள ஒழிஞ்சு அம்மா இவர் வீட்டுக்கே வர்றதில்லை, அவங்க அப்பா வீட்டில் இருக்காங்க. கேட்குறவங்கிட்டெல்லாம் பையன் கூட்டிகிட்டு போகலை, எங்கள் திங்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு கதையாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த அம்மா அப்பா என்ன நினைக்கிறாங்க, பையனுடைய அம்மா அப்பா, என்னது நம்ம என்னத்துக்கு வச்சுட்டு இருக்க போகிறோம், கொண்டு வந்து அவள் வச்சுட்டு போனால் எப்போ வேணாலும் வந்து எடுத்துகிட்டு போகட்டும், நான் வேணால் ஃபோன் பண்ணி சொல்கிறாமா, நீ எதுக்குமா அவளுக்கு ஃபோன் பண்ணுறேன், நான் வந்து மெயிலில் எழுதிடுறேன், உன்னோடது என்னென்ன இருக்கோ எது வேணுமோ நீ அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், நான் எழுதிடுறேன். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும், அந்த ஆணை பொறுத்த வரைக்கும், டாக்டர் ராஜாவை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக நடந்துக்கணுங்கிற அந்த நினைப்புள்ள ஒரு ஆளுன்னு தெரியுது. அவங்களும் இவ சொத்து பத்துக்கு ஆசைப்பட்டோ அல்லது நகை நட்டுக்கு ஆசைப்பட்டோ இருக்கிறவங்க கிடையாது. சரி, அவர் அமெரிக்காவிலேருந்து இங்கே வரணும், ஏதாவதுன்னா டைவர்ஸ் பண்ணணுன்னா கூட வரணும். இப்போ தான் கல்யாணத்துக்குன்னு லீவு போட்டு போயிருக்காரு. உடனடியாக லீவு கிடைக்காது, டாக்டர்ஸ்க்கு கட்டாயமாக அவ்வளோ லாங் லீவெல்லாம் கிடைக்காது. ஸோ என்னன்னு அப்போ தான் எங்களை வந்து அணுகுறாங்க. இதுக்கு நடுவில் என்ன பண்ணியிருக்கா அந்த பொண்ணு, இவங்கெல்லாம் வந்து யாரோ வக்கீலை பார்க்குறாங்கன்னு ஏதோ தகவல் போயிருக்கும் போல். உடனே அவங்க மாமனார் மாமியார் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அதோட புருஷனையும் அதில் சேர்த்துட்றான். இருந்தது எங்கே, செங்கல்பட்டு மாவட்டம், ஒரு குடுவாஞ்சேரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ செங்கல்பட்டு மாவட்டம் அதில் போட்டு இவங்க மேலே வந்து நகையெல்லாம் பிடுங்கி வச்சுட்டு கொடுக்கல, என் திங்ஸ் எல்லாம் கொடுக்கல, வரதட்சணை கேட்குறாங்க, டிமாண்ட் பண்ணினாங்க. 498A ஐபிசி அப்படின்னு அந்த காலத்தில் வரதட்சணை கொடுமை அப்படின்னே அதுதான். ஸோ திருமணமான 7 வருஷத்துக்குள்ளார
கொடுமை நிரூபிக்கப்பட்டால் பயங்கர தண்டனையெல்லாம் உண்டு. அப்புறம் என்ன பண்ணுறா, டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்லேயே வந்து என்ன பண்ணுறா 3-4 போடுறா. கேட்டாங்க, டிமாண்ட் பண்ணாங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி போடுறான். அந்த அப்பா அம்மாலாம் ஆடி போயிட்டாங்க. ஏன்னா எல்லாமே பிளெயினாக நடந்திருக்கு, எல்லாத்துக்குமான டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்குது. எப்படி இது மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு. இப்போ பையனை வந்து பிடிச்சிட்டு வான்னு சொல்லிடுவாங்களா அப்படின்னு கேட்டு, என் பையனை ஏதாவது பண்ணிட்டா நான் என்ன பண்ணுவேன்? அவன் எவ்வளோ முயற்சி பண்ணி அமெரிக்கா போகணுன்னு படித்து கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கான். அதனால் எனக்கு என் பையன் இங்கே வேண்டாம் மேடம், வர வேண்டாம் மேடம், நீங்கள் எதையானு எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு 2 பேரும் வயசானவங்க இங்கே வந்து அழறாங்க. அவங்கள அழைச்சிட்டு வந்தவங்க என்னோட இன்னொரு கிளையண்ட்டு. அவங்களுக்கு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்தேன்னா இவங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்போது நான் யோசித்து பார்த்தேன், உடனடியாக அவரை நம்ம கூட்டிகிட்டு வருதுங்கிறது இப்போ ஒரு ரிஸ்கி ஃபேக்டருங்கிறது இருக்குது. எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி எஃப்ஐஆர் போட வைக்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், உடனே ஒரு பெயில் பெட்டிஷன் ஒன்று போட்டேன். அவங்க அப்பா அம்மாவுக்கு ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் டைரெக்டாக வந்து ஹைகோர்ட்லேயே போட்டுட்டேன். நான் ஹைகோர்ட்டில் போட்டு இந்த மாதிரி இவருக்கு என்ன வயசு, இந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் இருந்த ஆள் இன்றைக்கும் அவங்க தே ஆர் ரெடி டு ரிட்டர்ன் த திங்ஸ், இவ வாங்க மாட்டேன்ட்டுருக்கிறா, இவங்களை எப்படியாவது பழி வாங்கணும்னு பார்க்குறாங்க அப்படின்னெல்லாம் நான் போட்டேன். போட்டதுக்கப்புறம் பார்த்தாரு வயசு, 2 பேரையும் வேற வந்து நிற்க சொன்னேன். நான் கோர்ட்டுலேயே வந்து நிற்க சொன்னேன். ஜட்ஜு பார்த்தாரு, என்னாச்சு ஏதுன்னு கேட்டார். வழக்கமாக பெயில் கேஸில் அதெல்லாம் கேட்குறதே கிடையாது. அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, அவர் வந்து கேட்டார் என்ன ஏதுன்னெல்லாம். கேட்டுட்டு பெயில் கொடுத்தார். பெயில் கொடுத்துட்டு என்ன பண்ணார், கண்டிஷன் பெயிலாக போட்டார். 2 வாரத்துக்கு நீங்கள் வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, எக்ஸப்ட் தட் காலையில் 10:30 மணிக்கு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையம், அதுக்கெல்லாம் K6 F6ன்னு ஏதாவது ஒரு பேர் வச்சுருப்பாங்க, அந்த காவல் நிலையத்தில் போய் 2 பேரும் நீங்கள் கையெழுத்து போடணும். அதுக்கு காரணம் என்னென்னா, இவங்க 2 பேரும் தப்பிச்சு போயிடுவாங்க, இவங்க வந்து சாட்சியங்களை எல்லாம் கலைச்சிருவாங்க, அல்லது நாட்டை விட்டு ஓடிடுவாங்க அப்படின்னெல்லாம் எதிர்த்தரப்பில் ஒரு வாதம் வச்சு அதை ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பேசுகிறார். அப்போ நான் எடுத்து சொன்னேன், இதுதான் நடந்தது, இதில் 12 நாள் இருந்துட்டு இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்களை எல்லாம் சொல்கிறது ரொம்ப அநியாயமான ஒரு விஷயம். அதனால் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும், 2 பேருடைய ஏஜை பாருங்கள், நீங்கள் என்ன கண்டிஷன் போட்டாலும் நாங்கள் வந்து அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். சரி, நான் அது மாதிரி 2 வாரம் போனாங்க. 3ஆவது வாரத்துக்கு மேலே மறுபடியும் அதை வந்து தளர்த்தணும். இப்போது நார்மலாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஒரு இதய நோயாளின்னு வச்சுக்கோங்க, ஹார்ட் பேஷண்ட், போலீஸை பார்த்தாலே நடுங்குவாங்க நம்ம ஆளுங்க. உண்மையா இல்லையா? காக்கிச்சட்டைக்காரன் வந்த உடனே ஒரு நடுக்கம். ஸ்டேஷனுக்கு போய் என்னையா வந்துட்டியா, போய் 2 காஃபி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போலீஸ் எப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா? அப்போது இதையெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு பால்பிட்டேஷன் அதிகமாகிடுது. போய் டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டருடைய சர்டிஃபிகேட் சேஸ் அவருக்கு ஹை பிபி ஆகிருக்கு. ஏற்கனவே வந்து இதய நோயாளி, இப்போ ஹை பிபி வேறு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதையெல்லாம் வச்சு நாங்கள் கொண்டு வந்து டாக்டர்கிட்ட வாங்கினதை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன சொன்னோம், நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இந்த சர்டிஃபிகேட்டை, நாட் தட் அவரை வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் இதை போட்டேன்னு இல்லை. அப்போ நீங்கள் வந்து ஜட்ஜு வந்து நீங்கள் கோர்ட்டில் போடுங்க, நீங்களே சொல்லுங்கள் ஒரு டாக்டர் போய் இவங்க 2 பேரையும் டெஸ்ட் பண்ணட்டும். அந்த அம்மா கோர்ட்டில் வந்து நிற்கும் போதே கையெல்லாம் இப்படி நடுங்குது, அப்படியே கண்ணில் வேறு தண்ணி. அந்த அம்மாவுக்கு பாவம். பார்த்த உடனேயே யாருக்குமே தெரியும்ல, நீங்கள் திருடுற ஆளுக்கும் திருடாத ஒரு பொய் குற்றம் சாட்டப்பட்டவனுக்கு 2க்கும் வித்தியாசம் தெரியும். அதுவும் அவங்க வழக்குகளை பார்த்து பழகினவங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, பார்த்துட்டு அதையும் கேன்சல் பண்ணிடுறாங்க. எதை, தினம் காலையில் 10:30 மணிக்கு போலீஸை போய் பார்க்கணும் அப்படிங்கிறத கேன்சல் பண்ணிடுறாங்க. இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை, இவன் மேலே போடப்பட்ட வழக்கில் இவன் நடவடிக்கை எடுக்கணும்னா அவன் ஊருக்குள்ளே வரும்போதே என்ன பண்ணலாம், தடுத்து நிற்கலாம். லுக் அவுட் கால் நோட்டீஸ்னு ஒன்று இருக்குது. ஏர்போர்ட்டில் வந்து இறங்கின உடனேயே அவனை கைது பண்ணிவிடுவாங்க. இமிக்ரேஷன் வந்து பாஸ் பண்ணால் தானே நீங்கள் வெளியே வர்றதுக்கு, இறங்கின உடனே பிடிச்சிருவாங்க. இப்போ இந்த பையன் இங்கே வந்து கேஸ் போட முடியுமா? முடியாது. ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் ஆலோசித்து பார்த்துட்டு நான் என்ன சொன்னேன், அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, 2 பேரும் அழாமல் இருங்க, நாம் வந்து அவர் இங்கே வராமலே நம்ம வந்து ஒரு விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி மேம் ஆளே வர சொல்ல போகிறேன்ல, கேளுங்க கொஞ்சம் பொறுமையாக. சுவாரஸ்யத்தில் உள்ள வந்துட்டேன். ஆமாம், இல்லை என்ன விஷயம்னா, உள்ளே வந்தால் நீ அரெஸ்ட் பண்ணிவிடுவேன். நான் வந்து ஒரு ஜாபில், டாக்டர்னு ஒரு கண்ணியமான ஜாபில் நல்ல இடத்துல நான் இருக்கேன்.
என்னுடைய பெற்றோர் வந்து அமைதியானவர்கள், அவங்க வந்து ரெகுலரான சாதாரணமான ஒரு பேரண்ட்ஸு. நானும் அரெஸ்ட் ஆகிட்டா பின்ன அவங்கள காப்பாற்றுறது கூட ஆள் இல்லாமல் போயிடும். ஸோ நான் எந்த தப்பும் செய்யலை. நான் வந்து விவாகரத்து செய்ய விரும்புகிறேன். இதெல்லாம் நடந்து முடியும் போது ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகிப்போச்சு. ஸோ இதை பார்த்துட்டு அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா 29 போட்டு ஒரு 12 நாள் தான் என்னோட இருந்திருக்கா. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். நான் இங்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அனுப்பியிருக்கிற மெயிலை பாருங்கள். இவளுக்கு துன்பம் விளைவிக்கணும்னு நினச்சா நான் வந்து விசா அப்ளிகேஷன் போடணும், இந்த டாக்குமெண்ட் வேணும்னு நான் கேட்குறேன். அப்போ அவள் படிக்கிறத பற்றி என்கிட்ட பேசுகிறாள். அந்த முதல் 2 தடவை மெயில் வந்ததுன்னு சொன்ன பாருங்கள், அதில் அவள் சொல்கிறா நான் படிக்கணும்னு. பரவாயில்ல, நான் படிக்க வைக்கிறேன்னு எழுதியிருக்கேன். நான் வந்து வரதட்சணை கொடுமை செய்கிற ஆளாக இருந்தால் நான் படிக்க வைக்கிறேன், நீ கோர்ஸை சூஸ் பண்ணிவிட்டு நீ சொல்லு, நல்ல காலேஜில் சேர்த்துவேன்னு நான் சொல்லுவேனா அப்படின்னு. அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக இருந்தது எங்களுக்கு. சரின்னு நாங்கள் இதை நடந்த விஷயங்களை எல்லாம் டிராஃப்ட் பண்ணிடுறேன். நான் கல்யாணம் நடந்தது, அதுக்கப்புறம் இந்த லெட்டர் போட்டது, திரும்ப அவள் போகாமல் இருந்தது, அம்மா வீட்டில் கொஞ்சம் மாமியார் வீட்டில் வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு அம்மா வீட்டுக்கே போயிட்டது, 2 வருஷம் சும்மா இருந்துட்டு இப்போ வந்து இந்த மாதிரி பேசுறது, இதெல்லாம் போட்டுட்டு எனவே வந்து மன ரீதியாக க்ரூயல்ட்டி. எனக்கு எப்படி க்ரூயல்ட்டி? என் மேலே அநியாயமாக ஒரு பழி சொல்கிறா. வரதட்சணை வாங்கினதாக கேட்டதாக சொல்லி என்னை வரதட்சணை வழக்கில் உள்ளே தள்ளணும்னு முடிவு பண்ணிகிட்ருக்கா. நான் ஐ டோன்ட் வாண்ட் டு வித்ஹோல்ட் எனி ஆஃப் ஹர் ஜுவல்ஸ். எங்கள் அப்பா அம்மாட்ட கொடுத்துட்டு போனான். வழக்கமாக கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, இந்தாங்க மாமா மாமி நீங்கள் வச்சுருங்க அப்படின்னு தான் கொடுப்பாங்க. எப்போ வேணால் எடுத்துக்கிட்டோம், இல்லை இப்போவே வேணாலும் கோர்ட்டில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறதுனால ஒப்படைக்கிறேன். எங்களுக்கு அந்த எண்ணமே கிடையாது. எவ்வளோ நாள் சொல்லி பார்த்தா அவள் வந்து இருக்கலை. அதனால் என்ன பண்ணுறோம், எனக்கு வந்து மன ரீதியான உளைச்சலுக்கு வந்துருச்சு. 2வது அதை விட மிக முக்கியமானது, இமோஷ்னலாக உணர்வு ரீதியாக என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. எங்கள் அப்பா அம்மா என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா கோர்ட்டுக்கு போகிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, அலையிறாங்க, மன அளவுலையும் உடம்பு அளவுலையும் ரொம்ப இதாகி போயிட்டாங்க. ஸோ மன ரீதியான க்ரூயல்ட்டி இப்படி வரிசையாக அதெல்லாம் போட்டு இந்த க்ரூயல்ட்டி எல்லாம் நடந்திருக்கு. இனி இவளோடு வாழ்வது என்பது எனக்கு சாத்தியம் கிடையாது. நான் டாக்டராக பணிபுரிகிறேன், எனக்கு இங்கே வந்து ஃபைல் பண்ணிவிட்டு போகிற அளவுக்கு இனி லீவும் கிடைக்காது. நான் வந்தால் லுக் அவுட் கால் நோட்டீஸ் ஏதாவது வாங்கிட்டாங்கன்னா என்னுடைய வாழ்க்கையும் போய்டும், என்னுடைய பெற்றோர் வந்து அதிர்ச்சியிலேயே மரணம் அடைந்து விடுவார்கள். எனவே என்னால் இப்போதைக்கு என்னால் வர முடியாத சூழல். எனவே நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு, அப்பா ரொம்ப தட நடுங்கி போயிட்டார் சார், ஆளே கலகலத்து போயிட்டார் அவங்க அப்பா. அவங்க அம்மா கொஞ்சம் தைரியமாக இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு நான் பவர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வழி சொல்லி கொடுத்தது நாங்கள் தான். இங்கேருந்து நான் என்ன பண்ணேன், பவரெல்லாம் எழுதினேன். நான் வந்து அங்கேருந்து வர முடியாத காரணத்தினால எங்கள் அம்மாவுக்கு இந்த வழக்கை தாக்கல் செய்வதற்கு, விவாகரத்து வழக்கு நான் சைன் பண்ணதை தாக்கல் செய்வதற்கான பவரை வந்து நான் கொடுக்குறேன். எங்கள் அம்மா எனக்கு பவர் ஏஜெண்ட்டாக இருப்பாங்க. வழக்கு நடக்கும்போது உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் எனக்கு கொடுக்கும் பட்சத்தில் நான் நேரடியாக வரவும் தயாராக இருக்கிறேன். என்னை அரெஸ்ட் பண்ண மாட்டேன்னு வந்தால் தானே நான் வர முடியும், இல்லைன்னா எப்படி வர முடியும்? ஸோ அதை வந்து அவர் இங்கிருந்து நாங்கள் அனுப்பினோம். அவர் அதை சைன் பண்ணிவிட்டு அங்கே நோட்டரைஸ் பண்ணார். அமெரிக்காவில் அங்கே இருக்கக்கூடிய நோட்டரிஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட பேஜுக்கு பேஜ் எல்லாம் வாங்கிட்டு பத்திரத்தில் எல்லாத்துலேயுமே வாங்கிட்டு அவர் இங்கே அனுப்பினார். நாங்கள் போய் இங்கே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனை நாங்கள் பண்ணினோம். ஸோ இப்போ பவர் ஏஜெண்ட் யார்? ராஜாவுக்கு பவர் ஏஜெண்ட் அம்மா வந்துட்டாங்க. ஸோ அதை வச்சு நாங்கள் கொண்டு போய் கொடுத்தோம். கொடுத்த போது வழக்கமாக என்ன சொல்லுவாங்க, கல்யாணம்னா புருஷன் வரணும், இல்லைனா பொண்டாட்டி வரணும். டிவோர்ஸ் கேட்டாங்கன்னா அவங்க தானே வந்து தாக்கல் செய்யணும். அதை எப்படி அம்மா வந்து தாக்கல் செய்யலாம்? நாங்கள் ஒத்துக்க முடியாது. சரின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் ஒன்று போட்டேன். இருக்கக்கூடிய சூழ்நிலை இதுதான், இதில் அந்த பையன் வர முடியாத ஒரு மாதிரி இருக்குது, நாங்கள் நியாயப்படி நடந்துக்க விரும்புகிறோம், 2 பேரண்ட்ஸ் இருக்காங்க, இதில் போடுறோம், நீங்கள் எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். இங்கே வந்தால் பிரச்சனை இருக்குங்கிறதுனால தான் இது. ஒன்று அரெஸ்ட் பண்ண மாட்டோம்னு ஒரு ஆர்டர் கொடுக்கணும், அப்படி ஜென்ரல் ஆர்டராக கொடுக்க முடியாது, விஷயத்துக்குள்ளே போக. அல்லது எனக்கு வந்து வீடியோ கான்ஃபரன்சிங்க்கு நீங்கள் உத்தரவு கொடுங்க, அவர் வீடியோவில் இருந்தபடியே இந்த வழக்கில் பங்கேற்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அது வரைக்கும் நம்மளுடைய நீதிமன்றத்தில், அதாவது குடும்ப நீதிமன்றத்தில் வீடியோ கான்ஃபரன்சிங் பற்றின பேச்சே கிடையாது. நான் அந்த வழக்கில் போட்டு வாங்கினதுக்கு அப்புறம்தான் முதலாக நம்ம இந்த ராஜாவுக்காக நீங்கள் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங்கில்
நமக்கு வந்து கிடைச்சது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தினத்தந்தி பத்திரிகை 21/12/2007. இதில் மேலேயே போட்டிருக்கோம், முதன்முறையாக வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் விசாரணை. பார்க்குறீங்களா? அமெரிக்காவில் வசிக்கும் டாக்டருக்கு விவாகரத்து. ஆமாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வந்து லே பண்ணுச்சு. ஒரு பிரச்சனை வந்தால் அப்படியே வந்து கலங்கி போய் நின்றுட முடியாது, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு நினச்சதுனால நான் உயர்நீதிமன்றத்தில் போட்டு ஒரு சிஆர்பி வழக்கில் அது ஆர்டரை வாங்கி வீடியோ கான்ஃபரன்ஸுக்கும் ஒரு நல்ல ஜட்ஜ் இருந்தார். அப்போ அந்த ஜட்ஜ் எங்களுக்கு அனுமதி கொடுத்தார். அந்த அனுமதியை வாங்கிட்டு வந்து இங்கே கொடுத்தோம். இங்கே கொடுத்த போதுங்க இங்கே சில பேர் இருக்காங்க சார், இப்போவும் கூட இருக்காங்க. அதாவது எப்படியெல்லாம் வழக்கறிஞர்களில் வாட்டி எடுக்கலாம். நான் உண்மையிலேயே கஷ்டப்படுற அத்தனை வக்கீல் சார்பாக தான் இந்த விஷயத்தை நான் இன்றைக்கு சொல்கிறேன். ஒரு உயர்ந்த பதவியில் உட்கார்ந்துக்கிட்டு ரொம்பவுமே வக்கீல்களை கேவலமாக பேசுறது, அல்லது வழக்காடிகள் வர்றாங்க இல்லையா, அந்த வழக்காடுறவங்களை எத்தனை தூரம் துன்புறுத்த முடியுமோ துன்புறுத்துறது அப்படின்னு இருக்கிறவங்களாம் இன்றைக்கி நான் கண்ணெதிர பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த ஜட்ஜு, நான் பேர் சொன்னால் தப்பில்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அவர் ரிட்டையர் கூட ஆயிட்டார். அவர் வந்து தேவதாஸ் என்று பெயர், மாண்பமே நீதிபதி தேவதாஸ். அதுக்கப்புறமா அவர் ஹைகோர்ட்டுக்கே வந்தார், ஹைகோர்ட் ஜட்ஜும் ஆனார். அவர் வந்து இது ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு ஏன் செய்யக்கூடாது, நம்ம செய்யலாம் அப்படின்னு வீடியோ கான்ஃபரன்ஸுக்கு ஒரு ரூமையே ஒதுக்கி அதில் அவங்க எக்யூப்மெண்ட் எல்லாம் வச்சு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு என்ன முறை, என்னென்ன எல்லாம் செய்யணும்னு எல்லாம் ஒரு குறிப்பெல்லாம் கொடுத்து நீங்கள் இது மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு எல்லா வழக்காடிகளும் தெரிந்து கொள்கிற முறையில் இதையெல்லாம் சர்க்குலராகவே போட்டு அவர் செஞ்சார். அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போய் அவங்க விசாரணை நடத்தின பதிவு கூட என்கிட்ட இருக்குது, இன்றைக்கும் நான் வச்சுருக்கேன். என்னென்னா அது ஒரு முதல் கேஸ் எனக்கு. அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி வீடியோ கான்ஃபரன்சிங் அவ்வளவு ஈஸியாக எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து இங்கே வழக்கு நடத்திக்கலாம். இந்த ஊர்க்கப்படி சட்டப்படி கல்யாணம் பண்ணியிருந்தீங்க. இந்த கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப அதிகமாக. ஆமாம், கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அப்படித்தான் இந்த வழக்கில் நான் கொண்டு வந்து அந்த பையன் வராமலே, அதாவது ராஜாங்கிற டாக்டர் வராமலே அவர் அங்கிருந்து பேசினார். அவர் தன்னுடைய பாஸ்போர்ட்டை அங்கிருந்து காட்டினார், அதனுடைய நகலை இங்கே அனுப்பி வச்சுருந்தார். அப்போ நீங்கள், அதாவது ராஜா என்கிற நீங்கள் தானே எப்படி இந்த கோர்ட்டுக்கு தெரியும், ஆள்மாறாட்டம் பண்ணலாமில்ல, அதெல்லாம் அப்படி இல்லாமல் அதையும் வச்சு அதே மாதிரி அன்னைக்கு எம்பசி ஆட்கள் கூட ஒத்துழைச்சாங்க, அதில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒத்துழைச்சாங்க. இவர் ராஜா, இவர் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க, அவருடைய ஐடென்டிட்டி கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிற ஒரு இதுவும் இருந்தது. ஸோ அதை வச்சு தான் நாங்கள் பண்ணினோம். அதுக்கு நடுவில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும் அந்த பொண்ணுக்கிட்ட. எப்படியும் இனி சேர போகிறது இல்லை, விவாகரத்து வழக்கு, உனக்கு என்ன வேணும் அப்படின்ன உடனே அவங்க அப்பா அம்மா 2 பேரும் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி நாங்கள் செலவு பண்ணிட்டோம், எங்களுக்கு வேணே எங்கள் நகையெல்லாம், உங்கள் நகை வேறு எத்தனை இருக்கோ அத்தனை நகையை கொண்டு வந்து கொடுத்துடலாம். எப்போ வழக்கில் கையெழுத்து போடணும் இல்லை, நீங்கள் வந்து மியூச்சுவல் கன்சென்ட்டில் டைவர்ஸ்க்கு வர்றதானதா அதில் கையெழுத்து போடுற அன்றைக்கி கோர்ட்டார் முன்னாடி, நீதிபதியின் முன்னாடியே அந்த இதெல்லாம் வந்து நாங்கள் ஒப்படைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஜட்ஜு சொல்லிட்டார் அது எங்கள் வேலை கிடையாது, நீங்கள் வெளியவே வச்சு 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கையெழுத்து போட்டு அதை கொண்டு வாங்க அப்படின்னாரு. அப்போ இந்த பையன் வந்து ராஜா வந்து சொல்லிட்டாரு, டாக்டரு எங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்சே வேண்டாம், நாங்கள் என்ன போட்டோமோ அந்த நகை கூட அவங்களே வச்சுக்கிட்டோம், ஆனால் அவங்க நகையெல்லாம் வாங்கிட்டு இத்தனை நகை நாங்கள் வாங்கியிருக்கோம், எங்களுடைய இதில் இனி எதுவும் இல்லை, அதே மாதிரி எங்கள் நகையும் அவங்கக்கிட்ட இருக்குது, அவங்க கொடுத்தாங்க நான் வச்சிட்ருக்கேன்னு எழுதி கொடுத்துட்டா போதும்ட்டார். ஸோ அதையும் எழுதி வாங்கினோம். எதிர்த்தரப்பில் வந்து அவர் பேர் என்ன ஜார்ஜோ என்னவோ அவர் ஒருத்தர் வந்திருந்தார், அவர் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணினார். அதனால் அப்படி ஒரு எழுதிட்டு ஸோ அதை கொண்டு போய் அதையும் சமர்ப்பித்து அவர் கேட்டார், பதில் சொன்னாங்க, இந்த பொண்ணை கேட்டாங்க, இந்த பொண்ணு ப்ரூஃப் ஆஃப் டெத் ஃபைல் பண்ணினா. அந்த அடிப்படையில் இந்த வழக்கில் முதன்முறையாக ஒரு கணவன் வராமலேயே 2007 கணவன் வராமலே முதன்முறையாக நம்ம வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக விவாகரத்தை பெற்ற வழக்கு அப்படிங்கிறதுனால இது பாருங்கள், ஒரு பேப்பர் 2 பேப்பரில் அந்த 3 பேப்பர் தீர்ப்பு வழங்கினதுக்கு பிறகு நீங்கள் நான் தமிழ் பேப்பர் மட்டும் ஏன் காட்டுறேன்னா பக்கத்தில் ஈஸியாக எல்லோரும் பார்க்கறதுக்கு வழியே இருக்கும். தினகரன், தினமணி, தினத்தந்தி எல்லாத்துலேயுமே இங்கிலீஷ் பேப்பரில் எல்லாத்துலேயுமே வந்தது ஃபஸ்ட்டுன்னு. ஸோ இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். தட் டாக்டர் வாஸ் வெரி மச் தேங்க்ஃபுல் டு மீ. என்னை வந்து அப்படி ஒரு கிராட்டிடியூட் அவருக்கு.
மேடம் என்னை காப்பாற்றிட்டீங்க, என் பெற்றோரையும் காப்பாற்றிட்டீங்க. இப்போ எனக்கு தெரியுது என் பெற்றோர் அங்கே தனியாக விட்டுட்டு நான் இங்கே இருக்கிறது தப்புன்னு. நான் எங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போய் அங்கேயே வச்சுப்பேங்க அப்படின்னு சொன்னேன். 12 நாளில் என்னாச்சு மேம் அவங்களுக்கும்? ஒன்றும் இல்லை சார், ஒன்றுமே நடக்கலையே. இருந்தால் அந்த சஸ்பென்ஸை தான் நான் சொல்லியிருப்பேனே. அப்படி எதுவுமே இல்லை. என்ன காரணம்னே யாருக்கும் தெரியாது. அந்த பொண்ணு தப்பானவங்க இல்லை. காரணமே இல்லாமல் ஒரு டைவர்ஸ் நடக்குது. டைவர்ஸ் பண்ணுறது காரணம் கூட தேவையே இல்லை. காரணம் தேவையில்லை. அது கூட பிரச்சனை இல்லை சார். பிடிக்கலை, மனசொத்து வரல, பேசுகிறாங்க. இவர் தன்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் கூட எடுத்து அனுப்பிச்சிருந்தார். எது மஸ்குலோ ஸ்கெலிட்டர் அந்த ரிப்போர்ட் எல்லாம் கூட என்கிட்ட இன்னும் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அதை பார்க்குற பொழுது எஃபிஷியன்சி இன்எஃபிஷியன்சின்னு வரும்ல. ஓகே ஓகே. இவளுக்கு ஒரு மூளை இருந்து செஞ்சு அது இருந்திருக்கலாம். ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்கேலில் நம்ம அங்கே போய் இருக்க முடியுமான்னு நினச்சிருக்கலாம், அல்லது வேறு யாராவது சொல்லியிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஒரு அப்பாவியான ஒரு ஆணை, அதை விட படு அப்பாவியான 2 பெற்றோரை இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு உதாரணமாக அந்த காலத்தில் இருந்தது. இது ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிற வழக்காக பின்னால் அது மாறுச்சு. அதுக்கப்புறம் தான் வீடியோ கான்ஃபரன்சிங்கை நம்ம. நிச்சயமாக இது ஒரு பெரிய முன்னுதாரணமான வழக்காக இருந்திருக்கு. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றிப்பா. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.